ஈசன் அடி போற்றி எந்த இதுவரைக்கும் கடலே தான் சொல்லியிருக்கிறாரு. இதுல நாதன் தாழ்வாழ்கன் இருக்கிறாரு, நீங்காதான் தாழ்வாழ்கன் இருக்கிறாரு, குருமனிதன் தாழ்வாழ்கன் இருக்கிறாரு, அன்னிப்பான் தாழ்வாழ்கன் இருக்கிறாரு. அதுக்கடுத்து அடியை பற்றி சொல்றார். தாழ் அடி எல்லாமே ஒரு பொருள். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவாழ்க, பெய் கடல்கள் வாழ்க, பூங்கடல்கள் வெல்க, கோன் கடல்கள் வெல்க, சீரோன் கடல் வெல்க. இது வரைக்கும் கடல் தான் பற்றி சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த கடல் அனுபவம் தாழ் அனுபவம் எவ்வளவு ஒவ்வொரு மனிதனும் ஆன்ம வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு அது இன்றியமையாத அனுபவம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல துவங்குற நேரத்திலிருந்து அவர் இந்த தாழ் கடல் இதைதான் சொல்லிட்டே வர்றார். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. அதுக்கடுத்து அடி அனுபவத்தை சொல்லிட்டார். அந்த ஒரே வரையில 2 அடி வந்துருச்சு. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. தாயாக நீ நின்றனாலும் தாய், தாயும் தந்தையுமாக்கம். எந்தைங்கிறதுல 2 பேரையும் சேர்த்து சொல்றது. தாயும் தந்தையும் இணைந்த ஒரு தமிழ் சொல் எந்தாய்ங்கிறது. இது இந்த தமிழை தவிர வேற எதுலையும் இந்த சொல் கிடையாது. எந்தாய்ங்கிறது தாய்க்கு தனி வார்த்தை தான், தகப்பனுக்கு தனி வார்த்தை தான். தாயும் தகப்பனும் இணைந்த திருக்கோலமாக சொல்லக்கூடியது எந்தாய் என் தந்தை, 2ஐயும் இணைத்து எந்தாய் அப்படிங்கிறார். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நான் சொல்லக்கூடிய பரம்பொருள் தேசன் ஒளிமயமானவன். அவனுக்கு பேர் சிவன் கூட எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஆனா சிவன் உடனே ஒரு சமயத்தை சார்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்கன்னு பின்னால ஒரு இடத்துல சொல்றாரு. 60 சமயத்து 60 ஈடுபோராய் நின்ற இன்னொரு மூர்த்தி. நான் வணங்கக்கூடிய சிவன், நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சிவன், நான் அடைந்த அருள் அனுபவத்தின் பெற்றி 60 சமயத்து 60 வீடுபேராய் நிற்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வீடு பேற்றினை நல்குபவன் பேரண்ட நாயகன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன். ஆமா, இவ்வளவு விரிவாக்கமா சொல்றீங்களே, அவனை எப்படி பிடிக்கிறது? அவனுடைய இருப்பிடம் எது? அவனை அறிந்து கொள்வது எவ்வாறு? நேயத்தே நின்ற நிமலன். அவன் நேயத்தை நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா போதும். எந்த உயிர்கிட்ட அன்பு செலுத்தினாலும் அதனுடைய பிரதிபலன் இறைவனை தான் போய் சேரும். ஏன்னா இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நிற்கிறான். அந்த உயிர்களை நீங்க நேசித்து நேசித்து அன்பு செய்ய அன்பு செய்ய அன்பு செய்ய அந்த உயிர்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் உங்க முன்னால தோன்றி உங்களுக்கு வேண்டும் தானையும் அருள் செய்வான். அதனால நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த பிறப்பு மீண்டும் 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 ஒரு மனிதனை தொற்றி 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 அவனை ஒரு படுகொலியில தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடியது. அது மாயப்பிறப்பு. ஒரு தடவை பிறந்தமா ஒரு தடவை விட்டமா அப்படிங்கிறது இல்லை. மாயம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த காயத்தையும் கொடுக்கும். காயம்னா இந்த உடல். மாய காயத்தை நல்காய் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாயம் காயத்தை தரும், காயம் மாயத்தை தரும். இந்த காயம்ங்கிறது இந்த உடம்பு, மாயம்ங்கிறது இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும். அதாவது திணையத்தனை செய்யணும் பனையத்தனையாய் கொள்வர் பயன் தெரிவர் அப்படிம்பார் வள்ளுவர். ஒரு சின்ன உதவி ஒருத்தங்க செஞ்சா கூட நமக்கு இந்த உதவி இவங்க செய்யணும் என்ன இருக்கு, நாம் இவர்களுக்கு இந்த விதத்துல எந்த விதத்திலேயாவது ஏதாவது செஞ்சிருக்கிறோமா, இதை இவங்க நமக்கு அன்போடும் பண்போடும் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நாம எந்த வகையில நன்றியுடையவர்களாக இருப்போம், எந்த வகையில நாம் அவர்களுக்கு நம்மளுடைய பிரதிபலனை செலுத்துவோம் அப்படின்னு நினைச்சாதான் அந்த நேயம் பவித்திரமானதும் புனிதமானதுமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த காயத்தினுடைய இந்த உடல் எடுத்ததனுடைய பிரயோஜனம் அந்த மாயத்துக்குள்ள அழிஞ்சு நம்ம வம்பாயிடுவோம். அதனால சொல்றாரு, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. இங்கதான் முதல்ல அந்த பெருந்துரை அனுபவத்தை அவர் கொண்டுட்டு வர்றார். சீரார் பெருந்துரை நம் தேவன். நம் தேவன் எல்லாரும் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான். மணிவாசக பெருந்தகை உயிருக்குள்ள மட்டும் இருந்து ஆட்கொள்ளல, எல்லா உயிருக்குள்ளும் பெருந்துரை அனுபவம் இருக்குது. எல்லா உயிருக்குள்ளும் உத்தரகோசமங்கை அனுபவம் இருக்கு. எல்லா உயிருக்குள்ளும் தென்னாடு அனுபவம் இருக்கு. எல்லா உயிருக்குள்ளும் சிறுநடை சிற்றம்பல அனுபவம் இருக்கு. எல்லா உயிருக்குள்ளும் முன் பின் ஆகி முனியாத அத்திசை எல்லா உயிருக்குள்ளையும் அந்த அனுபவங்கள் இருக்கு. சென்னிமன்னி திகழும் அனுபவம் இருக்கு. ஆனா நாம் அதை நோக்குவதில்லை. அதனால அதுவும் நம்மளை நோக்குறதில்லை. நாம் அதை பார்க்கணும், ஊன்றி பார்க்கணும், நாம் அந்த அனுபவத்துக்குள்ள திளைக்கணும்னு இருந்தோம்னா அது நம்மை நோக்கும். அதனால அவர் சொல்றார், சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. நமக்கு நம் எல்லோருக்கும் உரிமையுடைய தேவன் அவன் ஒருவன் தான். அவன் நம்மளுடைய அருள் அனுபவமாக பேரண்ட ஆற்றலுடைய ஒட்டுமொத்த உருவமாக நமக்குள்ள இருக்கிறான். பெருந்துரைங்கக்கூடிய இடத்துல
அது சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இவ்வளவு சொன்னமே, அதெல்லாம் என்னையா செய்யும் நமக்கு? இவ்வளவு பிரயாசப்பட்டு இதை நீங்க இவ்வளவு விரிவாக்கம் பண்றீங்களே, இது நம் உயிருக்கு இது என்ன செய்யும்? நம் உடலையும் மனதையும் உணர்வையும் எந்த விதத்துல இது பக்குவப்படுத்தும்? சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, அந்த பெருந்துரை அனுபவம் கிடைச்சா அந்த அருள் அனுபவம் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அது மலைங்கக்கூடிய அந்த உள்நாக்கு பகுதி வழியாக நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளேயும், அதாவது நாளமில்லா சுரப்பிகள், எல்லா சுரப்பிகளுடைய தன்மையை மாற்றி அமைத்து அந்த பேரண்ட நாயகனுடைய அருள் அமுதம் மட்டுமே அந்த சுரப்பிகளுக்குள்ள புகுந்து அந்த வியன்கங்கை அமுதம் மட்டுமே நம்ம உண்ணக்கூடிய அளவுக்கு அது நம்மளை பரிபக்குவப்படுத்தும். அந்த பெருந்துரைங்கிறது சீரார் பெருந்துரை, அது பெருமை பொருந்திய பெருந்துரை. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அது ஒரு தடவை இந்த இன்பம் அருளிச்சு அதுக்கப்புறம் அது காணாம போயிட்டு, ஒரு தடவை நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு இன்பமான ஒரு பொருளை சாப்பிட்டோம், அப்புறம் அது கிடைக்கல, அம்மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்புறம் அது என்ன செய்யும்? இந்த இவ்வளவு அருள் அனுபவமும் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்? என்னால சொல்ல முடியுமா? நான் அப்படிலாம் அவ்வளவு சுலபமானதா இது? அவ்வளவு ஈஸியா நீங்க இதை நினைச்சுக்கிறாதீங்க. அவ்வளவு எளிதான காரியம் இல்லை நான் இதை சொல்லக்கூடியது. நான் எதனால சொல்றேன்னா, சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அவன் அருளால் அவன்தால் வணங்கி சொல்றேன். சிவபெருமானை என் சிந்தைக்குள் புகுந்து திருப்பெருந்துரை இங்கக்கூடிய அருள் அனுபவமாக சீரா பெருந்துரை நம் தேவனாக என்னக்குள்ள நின்றதுனால அவன் அருளால் அவன் தாள் வணங்கி நான் அவனுடைய அனுக்கிரகத்தினால, அவனுடைய கருணை பொலிவினால, அவனுடைய வான் கருணையால் நான் இதை சொல்றேன். சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நான் சொல்றேன். என்னால சொல்லப்பட்டது அல்ல, அவன் அருளால் அவனுடைய தாள் அனுபவம் எனக்கு கிடைத்ததை வணங்கி நான் உங்களுக்கு இதை சொல்றேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இது என்ன செய்யும்? இதான் பயன் சொல்றார், சிந்தை மகிழ செய்யும். இது நான் இது 48 நாள். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு காலையில் உண்டு, ஒரு மண்டலம் பூஜை பண்ணுங்க, 12 நாள் பூஜை பண்ணுங்க. யாராவது ஜோதிடத்தை போய் கேட்டேன்னா இந்த கோயில போய் நீங்க இத்தனை தடவை சுற்றிட்டு வாங்க, அது 48 நாள் சுற்றிட்டு வந்து இன்னென்ன பரிகார பூஜைகளா என்னென்ன செய்திருங்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுங்க, இன்ன பேருக்கு செய்யுங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சிவபுராணத்தை எப்படி சொல்லணுமா? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். சிவபுராணத்தை நான் இன்னைக்கு சொன்னேன், நாளைக்கு சொன்னேன், நாளன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. சிந்தை மகிழும்படிமா சிவபுராணம் படித்தாதான் காலை சாப்பாடுன்னு எங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு நான் சிவபுராணம் படிக்கணுமா? அப்படி இல்லை. சிந்தை மகிழும் வண்ணம் மனநிறைவோடு நீங்க சிவபுராணம் படிங்க. அது உங்க உயிரையும் உடலையும் உணர்வையும் பண்படுத்துங்கக்கூடியதுக்காக வேண்டி நீங்க சிவபுராணம் படிங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அது என்ன செய்யும்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். அந்த முந்தை வினை அது ஓயும்படியுமாக அந்த சிவபுராணம் நமக்கு இருக்கும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்.